இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை 4 பீஸாக கட் பண்ணி குக்கரில் வேகிறதுக்கு வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததும் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கனால 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை 4 துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். இதை அப்படியே பவுலில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து மைதா மாவு தூவி ரோல் பண்ணி உருட்டிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச பீஸ் மேலே ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்திட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் எல்லா பீஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நமக்கும் வேலை ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். குட்டீஸ்க்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது கூட சாஸ் மைனஸ்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.